சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை துன்னும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலிங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்த எற்றைக்கும் ஏழேழு பிறவேக்கும் புந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும். பிரம்ம முகூர்த்தமான விடியக்காத்தால ஹரி 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 அப்படின்னு 7 தடவை சொல்லிட்டு எழுந்து அந்த நாளுக்குரிய நன்மையை சிந்திப்பவன் வைஷ்ணவன் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும். நாரணனை கண்டேன் பகற்கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். நாரணனை கண்டதால் பகற்கண்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நாரணனை கண்டாவிடில் பகலில்லை நமக்கு. அடுத்து தூங்குறோம், காத்தால எழுந்துக்கும் போது நாரணனால நமக்கு பகல் கிடைக்கிறது. அதனால நாரணனை கண்டேன் பகற்கண்டேன்னு எழுந்துக்கணும் அப்படின்னு ஆண்டாளும் இங்க சொல்றார். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து காலை நன் ஞானத்துறை படிந்தாடி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. நம்மாழ்வார் காலை நன் ஞானத்துறை படிந்தாடி அப்படின்னா ஞானத்துறையில குளிக்கிறதுக்கு கார்த்தால தான் சிறந்த சமயம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்மாழ்வாரே நிர்ணயிக்கிறார். அதை இங்கே ஆண்டாள் வழிமொழிகிறாள். அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுது ஸ்நானம் பண்ணாக்கா சத்துவகுணம் மேலோங்கி பகவத் சிந்தனை மேலோங்கும். சிற்றம் சிறுகாலே உன்னை சேவித்து. உன்னை சேவிக்கிறோம். ஏன் சேவிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று, எங்களுக்கு இந்த ஜீவாத்மாவை எங்களுக்கு அத்தியந்த பாரதந்திரியம், உனக்கு எப்படி அப்படின்னா ஆர்ஷித பாரதந்திரியம். அந்த 2த்துக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை நாங்கள் உணர வேண்டும். அப்படின்னாக்கா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உன்னை சேவிக்கணும். உன்னை சேவிச்சா அந்த சத்துவகுணம் ஜாஸ்தியாகும். அந்த வித்தியாசம் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பொற்றாமரை அடி பொன் போல அழகியது, தாமரை போல மிருதுவானது, சுகந்தமானது, மதுஸ்யந்தமானது. உன்னுடைய திருவடிகள் கீழே இருந்து போற்றும் அர்த்தத்தை கேட்பாயாக. நாங்கள் சொல்ற அர்த்தத்தை கேள் அப்படிங்கிற. நீ முடியை போற்ற சொன்னாலும் போற்ற மாட்டோம், அடியையே போற்றுவோம் அப்படிங்கிறார். முடிசூடும் அரசை உபேட்சித்து அடிசூடும் அரசையே அபேட்சித்து இளைய பெருமாள் போல நாங்கள் வந்திருக்கோம். வரதன் அதை மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். அடியோமோடும் நின்னோடும்னு ஆழ்வார் சொன்னார். நின்னோடுமே வேண்டாம், அடியோமோடுமே போரும் எங்களுக்கு. அடியோமோடும் நின்னோடும் எதுக்கு? அடியையே போற்றுகிறோம், எங்களுக்கு அடியே போரும். அடியார்க்கு அடியிலிருந்து அடியொழிய வேறுண்டோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஏராளும் இறையோனும் திசைபகனும் கூறாளும் திருவுடம்பன் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொன்ன மாதிரி உன்னுடைய திருவுடம்புல அந்த திருவடியை எங்களுக்கு கொடு. அடியோமோடும் நின்னோடும் கூட அடியே போற்றி, அந்த திருவடியே போற்றி அடி போற்றும். கண்ணன் தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த உபதேசத்தை அனுஷ்டிக்கிறார்கள் இங்கு ஆண்டாள் குழாம். பரமனடி பாடி அப்படின்னு முதல்ல சொன்னா, அடி போற்றி கடல் போற்றி அப்படின்னு நடுவில் சொன்னா, அடியே போற்றி அப்படின்னு கடைசியில் சொல்லி இந்த அடியில் உள்ள ஆசையை வெளிப்படுத்துறாய்வா. போற்றும் பொருள் கேளாய். போற்றுகின்ற பிரயோஜனம் போற்றுவதே ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கும்போது அதுக்கு வேறொரு பிரயோஜனம் வேணுமா என்ன? போற்றுவதே பிரயோஜனம். போற்றும் பொருள் கேளாய். கேளாய் என்னத்தை கேட்கறது? வேதாந்த விழுபொருளின் மேலிருந்த விளக்கை விரித்து விட்டு சித்தர் திருமகளராகியாலே வேதமோதின அந்தனனுக்கும் அத்தியனம் செய்விக்கிறாள் அத்தியாபயந்தி அப்படின்னு பட்டர் மங்களாசாசனம் பண்றார் ஆண்டாள. இந்த வேதமோதின அந்தணனுக்கும் அத்தியனம் பண்ணக்கூடியது திருப்பாவை. அந்த திருப்பாவையை சொன்னதுனால அத்தியாபயந்தி ஆண்டாள் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை கேளாய், அந்த திருப்பாவை அதை கேளு,
நாங்கள் என்ன சொல்லிருக்கோம் அந்த கேளு, ஆண்டாளுடைய விஷயத்தை கேளு. அத்தியாபயந்தி அவோ பெற்றம்மை துண்ணும் குலத்தில் அஜாயமானகன் நாங்கள் வந்தோமா உங்ககிட்ட? பகுதா விஜாயத்தே அப்படின்றதுனால வந்தோம். அஜோபிசத் ஈஸ்வரோபிசன் அப்படின்றதுனால நாங்கள் வந்திருக்கோம். சம்பவாமி அப்படின்றதுனால நீ ஒரு சம்பவாமியாக இருக்கிறதுனால வந்திருக்கோம். பிறப்பிலி ஆகும் அப்படின்றதுனால வந்திருக்கோமா? இல்லை, பிறப்பிலினா நாங்கள் பல்பிறவி பெருமான் நீ, அதனால் உங்ககிட்ட வந்திருக்கோம். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல், நீ எங்களை குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. பிறந்த நீ எங்களை சூட்டு நன்மாலை கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயார்த்தம் கொம்பினுக்கே அப்படின்னு சொன்ன மாதிரி எங்களில் ஒருத்தியை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே பிறந்திருக்க அப்படின்னு சொல்கிறாவா. எப்படின்னா, எங்களில் ஒருத்தியை பெறவன் அன்றோ பிறந்தது அப்படின்னு இங்கே இந்த எங்களில் ஒருத்தரை நீ வந்து பண்ணிக்க போகிற, அதனால்தான் நீ பிறந்தது. குற்றேவல் எங்களை, அதனால் என்ன பண்ணணும், யாருக்கு சான்ஸ் கிடைக்கும் தெரியாது. அதனால் உனக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது பண்ணணும். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களால் கைங்கரியம் பண்ணாமல் இருக்க முடியாது, ஒன்னால் கைங்கரியத்தை கொள்ளாமல் இருக்க முடியாது, அதனால் கைங்கரியம் பண்ணணும். அதுதான் குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. உண்ணும் நீர், உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை அப்படின்ற எல்லாம் கண்ணன் அப்படின்றத வந்து அந்த தசை எங்களுக்கு விளைவித்தது, எங்களுக்குள்ளே வந்தாச்சு. அது உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் எங்களுக்குள்ளே வந்தாச்சு. எங்களுக்கு எல்லாத்தையும் அந்த ஒரு எங்களுடைய தசையில் அது வந்தப்புறம் எங்களுக்கு என்ன எல்லாம் எதுவோ அது தராமல் இருப்பியா நீ? ஏன்னா ஆழ்வார் உன்னை சொல்லிட்டார், வளைத்து வைத்தேன் உன்னை போகலிட்டேன் அப்படின்னு உன்னை வந்து அவர் பிடிச்சி வச்சுட்டார் பெரியாழ்வார். திருவானை நின்னானை கண்டாய் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லிட்டார். உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் அப்படின்னு, உண்டிட்டாய் உண்டொழியாய் எங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு, கொள்ளாமல் போக மாட்டேன், அதெல்லாம் நல்லது தான் பண்ணிட்டு போவேன். இற்றை பறைகொள்வான் என்று நாங்கள் பறையை கேட்கவா வந்தோம்? இந்த ஊராருக்காக பறை அப்படின்னு சொன்னோம். எங்களுக்கு என்ன வேணும்ன்றது ஒரு நல்லா தெரியும். இந்த ஊரார் இசைவுக்காக பறை அப்படின்னு ஒரு வியாஜத்தை சொன்ன ஒழிய எங்களுக்கு வேண்டியது அதுதானா? எங்களுக்கு வேண்டியது எது? இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப் பெறில் நான் 1 100 1000 கொடுத்து இன்னும் ஆளுமாவும் செய்வேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்கியே ஆழ்வார். அதனால நீ கோவிந்தன், 1க்கு 100 கொடுப்ப, 1000 கொடுப்ப, ராஜா வேணுமா ராஜாவாக்குவ, நான் கேட்டதை கொடுப்ப கோவிந்தா. ஆனால் ஒன்றே ஒன்று, நீ பசுக்கள் பின்னாடி போகிற இல்லையா, ஆனால் பசுக்கள் பின்னாடி போகிறதுனால எங்களுடைய வார்த்தை உனக்கு எப்படி தெரியும்? அதை பின்னாடி போகிறதுனால அதனுடைய அறிவு தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமாக சொல்கிறாங்க இந்த பாசுரத்தில். உபாய ஸ்வீகாரம் பண்ணுமிடத்திலே குறைவொன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு அவனுடைய ஞானாதி குணபூர்த்தியை சொன்னான். இங்கு தங்களை அகல்விக்கும்படியாக வார்த்தைகளை சொல்ல வரதுனால மயங்கி கோபமாக கொஞ்சம் வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு வியாக்கியானம் உண்டு பெரியவாச்சான் பிள்ளை. இது இப்படி கொஞ்சம் மயங்கி கொஞ்சம் திடீர்னு 8க்கும் 7 பிறவிக்கும் அப்படிங்கிறாவோ. இன்னையோட போகிறதில்லை, இது இந்த பிறவியோடு இல்லை, 7 பிறவிக்கும். இந்த பிறவி போல் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அங்கெல்லாம் உனக்கு பின்தொடர்ந்து வரணும். வந்து என்ன பண்ணணும்? அடிமை பண்ணணும். 7 பிறவிக்கும் அடிமை பண்ணணும். பகுதா விஜாயத்தே அப்படின்றது ஒன்னது வேதங்கள்லாம். பகுனீமே ஜன்மானி அப்படின்றவ நீ, பல்பிறவி பெருமான் நீ, ஜன்மம் பல செய்து பல பிறப்பாய் ஒளிவரும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உனக்கு எவ்வளவோ உண்டு. தேவத்வே தேவ தேகம் மனுஷத்தே மானுஷி அப்படின்னு சொன்ன மாதிரி நீ எப்பனா தேவனா அவதாரம் பண்ணுறியா, உடனே பிராட்டியும் உங்க கூட தேவியா அவதாரம். நீ மனுஷனா அவதாரம் பண்ணுறியா, பிராட்டியும் மனுஷியா அவதாரம் பண்ணுறா. அப்படி பண்ணுறா இல்லையா, அதே மாதிரி நாங்களும் வரணும். எங்களுக்கும் அந்த மாதிரி பெரிய பிராட்டி மாதிரி நாங்களும் உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு 7 பிறவிக்கும் இருக்கணும். காமையே வைஷ்ணவத்தம் சு தர்வ ஜன்மசு கேவலம், காமையே வைஷ்ணவத்தம் து சர்வ ஜன்மசு கேவலம் அப்படின்னு, எல்லா ஜென்மங்களையும் நான் வைஷ்ணவனாக இருக்கணும். வைஷ்ணவனாக இருக்கணும் என்ன எப்பயுமே வந்து அனுஷ்டானம், பிரபத்தி, பக்தி யோகம் மற்றும் வேதாத்தியானம் அது பண்ணிண்டு சரணாகதி பண்ணி அந்த சரணாகதி பண்ண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துண்டு மோட்சத்துக்கும் முக்திக்கும் வழிகோலும் வைஷ்ணவனாக பிறக்கணும் அப்படின்னு இந்த இடையர்கள்லாம் இடைச்சிகளும் இந்த ஆண்டாள் குழாமும் வேண்டுகின்றது. உந்தன்னோடு உற்றுமே ஆகும். நீ எத்தனை பிறப்பு எடுத்தாலும் உனக்கு உறவினராக வரணும்.
உறவினரானா என்ன, அடிமை செய்யணும். என்ன உறவு அப்படின்னு நீ கேட்கலாம். மாதா, பிதா, பிராதா, சுக்ருத்து, பர்த்தா, பந்து, நன்மக்கள் எல்லாத்தையும் நீயே எங்களுக்கு வேணும். எப்படியோ ஒரு உறவு. உந்தன்னோடு உற்றுவமே ஆவோம். உன் கூட தான் பிறக்கணும், உனக்கு தான் ஆட்சி செய்யணும், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். நீ அச்சுதன். அச்சுதன்னா நழுவாதவன், சொன்ன வாக்கிலேருந்து நழுவாதவன் அச்சுதன். அதனால உனக்கு, ஏன்னா சொன்ன வாக்கை நழுவ மாட்டேன், எங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பேன். ஆனால் அச்சுதன், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்ற காமங்கள் மாற்று செய்வோம், மற்ற என்ன காமங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு யோசிச்சா ஆழ்வார்கள்லாம் சொன்னா, மற்றொன்றனை காணாவே அப்படின்னார் ஆழ்வார். கண்ணனை கண்ட கண்கள் மற்றொன்றனை அந்த மாதிரி எங்களை வை. பாவோ நான் எത്ര கஷதி, என்னுடைய நினைவு கண்ணனை தவிர மற்றொரிடத்தில் செல்லாமல் இருக்கும்படி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா அப்படின்னு இருக்கணும். அச்சுவை பெரிதும் வேண்டேன்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார். அந்த மாதிரியான அந்த காமங்களை நீட்டு உன்னையே நினச்சிட்டு இருக்கணும் எப்பயுமே. பரமபதநாதனை கூட நினைக்க வேண்டாம், கோவிந்தனை தான் நினைக்கணும். அந்த கோவிந்தனை நினைக்கும்படி எங்களுக்கு பண்ணு. காமங்கள் மாற்று. இப்படி எல்லா சர்வ அர்த்தங்களையும் தன்னுள்ள பொதிந்திருக்கக்கூடிய அஷ்டாஷ்டர மந்திரத்துக்கே ஒரு விவரணமாக இருக்கிறது இந்த பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ஆச்சாரியர்கள் இந்த பாட்டை ரொம்ப ஆதரிப்பா. விடிவோரை எழுந்திருந்து 30 பாட்டையும் அனுசந்தானம் பண்ணணும். மாற்றினாகில் சிற்றஞ்சிறுகாலே அப்படின்ற பாட்டையாவது அனுசந்தானம் பண்ணணும். அதுவும் மாற்றினாகில் நாம் இருந்த இருப்பை நினைத்து அப்படின்னு பட்டர் சொல்றார், பராசர பட்டர். அப்படி இருந்து அருளி செய்ததை அனுசரிப்பது. இப்படி இந்த பாட்டையும் அடுத்த பாட்டையும் தினந்தோறும் ஒரு தடவையாவது ஓதாதார் வைஷ்ணவராகார் அப்படின்னு பட்டர் சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு பாசுரமானது சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து.